காலை வணக்கம். இப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நேற்று முன்தினம் நடந்த வேலூரிலே பழிக்கு பழி வாங்கும் கொலை, இவைகள் அனைத்தும் முன்விரோதம், ரவுடி தொழில், கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், இப்படிப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். இதில் கௌரவ கொலை, யார் பெரியவன் யார் சிறியவன் என்பது. இதற்கெல்லாம் காரணம் ஏற்கனவே நான் பதிவிட்டேன். காவல்துறை அல்ல, நீதித்துறையில் தவறுகள் இருக்கிறது. அதை சுட்டி காட்டி பலமுறை நான் பதிவிட்டிருக்கின்றேன். ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில் அவன் வெளியே வந்து குற்றத்தை செய்ய மாட்டான் என்று. ஆனால் ஒவ்வொரு குற்றவாளியும், இப்போது இறந்தவரும் 2 கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர், வழிப்பறியில், ஆள் கடத்தலில் ஈடுபட்டவர், இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வெளியில் இருந்தால் நிச்சயம் இது போன்ற அசம்பாவிதங்கள் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்பது என் கருத்து. எனவே நீதித்துறையில் என்றைக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறதோ, ஜாமீன் வழங்காமல் அவர்களை சிறை தண்டனையை அனுபவிக்கிறார்களோ, அப்பொழுதுதான் இந்த குற்றங்கள், ரவுடிசம் தவிர்க்கப்படும். உதாரணத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை என்று அறிவித்த மறுநாளே கள்ளச்சாராயத்தை பிடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது. காரணம், ஒரு நீதித்துறையிலே ஒருவரை கைது செய்து இருக்கும்போது அவரை ஜாமீனில் வெளியே வருகிறார். இந்த குற்றத்திற்காக தான் சொல்கின்றேன், நீதித்துறையில் மாற்றம் வேண்டும், கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதோடு சரி, மற்றதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்கிறது. மீண்டும் குற்றங்கள் நடக்க தான் செய்கிறது. எனவே நீதித்துறையில் இருக்க குறைபாடுகளை, சட்ட திருத்தங்களை மாற்றி அமைத்தால் ஒழிய இந்த குற்றங்களை தடுக்க இறைவனாலும் முடியாது என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.